அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்தோடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 39 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 8 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 46 உள்ளது. இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 56 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 87 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 1 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 976 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதா அப்படின்னு. அதே போல் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி, அல் முகஸிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. ரேட்டும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி, அல் முகஸிம் எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் கிட்டத்தட்ட 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்கியிருக்கிறாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத பல நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 49 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 224 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 627 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 399 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிச்சு இருக்குது. தங்கம் வாங்கக்கூடியவங்க இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பழைய தங்கங்களை மாற்ற நினைக்கிறவர்களும் மாற்றிக்கொள்ளலாம். குடும்ப விசா, விசிட் விசாவில் பலரும் அதிரடியாக கைது. காரணம் என்ன பார்க்கலாம். அதே போல் 643 பேருக்கு 100 தினார் அபராதம் வரப்போகுது, தயாராக இருங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளிலையும் திடீர் சோதனை. 402 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அக்காமா இல்லாத மாவாக்களுக்கும் ஹஜ் செய்ய வாய்ப்பு. அதே போல் இதோ ஹவாலியில் திடீர் தீ விபத்து. யாருக்கும் எந்த
பெரிய சேதம் இல்லை, ஒருவர் காயமடைந்துள்ளார். அதே போல் ஹை ஸ்பீட் சேசிங்கில் போதைப்பொருள் வியாபாரி ஒருத்தரை பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தப்பா பிரச்சனை சபஹாஸ் சாலிம் பிளாக் 811. அடுத்ததா ரோடு அழகாகும் ஷுவைக் ரெசிடென்டல் ஏரியா. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீடியோ, அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இதோ 51 டிகிரி செல்சியஸை தாண்டி இப்போது 55 முதல் 60 வரைக்கும் பயணிக்கும் அபாயம் ஆரம்பித்துள்ளது குவைத்தில். குவைத்துடைய வெப்ப கால சூழல். தயாராக இருங்க, முடிந்த வரைக்கும் அதிகமாக தண்ணீரை பருகுங்க. இதோ மக்கா முக்கர்ரமா இந்த வாட்டி ஹஜ் செய்கிறதுக்காக ஹஜ் யாத்ரீகர்களாக வந்த பலரும் கைது பண்ணப்படுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 87 பேர் இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஹஜ் பெர்மிட்டும் இல்லை, இவங்கெல்லாம் விசிட் வீசாவில் வந்தவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. குறிப்பாக ஹஜ் யாத்ரீகர்களாக போகக்கூடியவங்க ஹஜ் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. அதுக்காக நம்ம சவுதியில் இருக்கிறோம், விசிட் வீசாவில் இருக்கிறோம், ஒர்க் வீசாவில் இருக்கிறோம், வேறு ஏதாவது வீசாவில் இருக்கிறோம், சரி மக்கா பக்கம் தானே இருக்குது, ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்செல்லாம் போக முடியாது. அப்படி போனால் உடனடியாக கைது செய்கிறாங்க. இதை சாதாரணமாக ஒரு பக்கம் பிஸ்னஸாக பார்க்குறாங்களா, ஏன் சவுதி அரேபியா எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கவலையும் சிலருக்கு எழும். ஏன்னா ஒரு போயிட்டுருக்கிறவங்க பக்கத்தில் பள்ளி இருக்குது, தொழுதுட்டு போகணுன்னா பெர்மிட் வேணும் அப்படின்ற மாதிரி ஹஜ் யாத்திரிகளாக இருந்தாலும் முஸ்லீமாகி ஒவ்வொருவருடைய கடமை கனவு. அப்படி இருந்தும் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான், அது நீங்கள் பக்கத்து ரோட்லேயே நின்றாலும் சரி, முக்கர்ரமாக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருந்தாலும், ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அதாலேயாக இருக்கலாம். யாருமே விசிட் வீசாவில் போனவங்களோ அல்லது ஒர்க் வீசாவில் போனவங்களோ ஹஜ் பெர்மிட் இல்லாமல் ஹஜ் யாத்திரைகளுக்காக போகாதீங்க. خططت شرطة منطقة مكة المكرمة على وافدين من الجنسية القرقيزية لنشرهما إعلانات موجهة لحاملي تأشيرات الزيارة بإيهامهم بالحج دون تصريح، ونقلهم ومساعدتهم وإيوائهم في موقعين استأجراهما داخل مدينة مكة المكرمة بمقابل مادي، وعددهم 87 من حاملي تأشيرات الزيارة مخالفين لأنظمة وتعليمات الحج بعدم وجود تصريح بالحج لديه، وجرى إيقافهما واتخاذ الإجراءات النظامية بحقهما وإحالتهما إلى النيابة العامة وإحالة المخالفين للجهة المختصة لتطبيق العقوبات المقررة نظاما بحقه. அதே போல இம்முறை ஹஜ் யாத்ரிகளுக்கான பயணம் குவைத்திலிருந்து தொடர்ந்தது. இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேஷ்னலிட்டி ரிவோக் செய்யப்பட்டவங்க, அதாவது ஜென்சியா பறிமுதலான ஆர்டிகல் 8 உள்ள பெண்களுக்கும் இம்முறை ஸ்பெஷல் பெர்மிட் வழங்கி அவங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 22 இண்டிவிஜுவல்ஸ், அதே மாதிரி இன்னும் 20 பேருக்கும் குவைத்துடைய குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்துமே குடியுரிமை பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தயவு செய்து கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் மொபைல் ஐடியை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் இதோ ஆர்டிக்கல் 8 யார் யாருக்கெல்லாம் ஜென்சியாக பறிக்கப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது, அரபியில் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய மாமாக்கள் பாபாக்கள் யாருக்காவது தேவைப்படலாம். அப்படி யாருக்காவது தேவைப்படும் போது இந்த வீடியோ மறக்காமல் تطلق وزارة الداخلية تطلق خدمة إلكترونية جديدة عبر تطبيق سهل تقديم الطلب والاستفسار حول سحب الجنسية وفقا للمادة 8. يأتي إطلاق هذه الخدمة في إطار سعي الوزارة إلى تسهيل الإجراءات وتوفير قنوات إلكترونية حديثة للتواصل مع الجمهور بما يضمن سرعة الاستجابة وفعالية المتابعة. خطوات التقديم:
الدخول إلى تطبيق سهل، اختيار خدمة تواصل، اختيار إدخال طلب جديد، اختيار وزارة الداخلية، طلبات المادة الثامنة، تحديد نوع الطلب، ثم تعبئة البيانات وإرسالها. குவைத்துடைய சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 643 பேருக்கான அட்ரஸ் வேலிடேஷன் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய முகவரி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் இதை ரிட்டர்ன் புதுப்பிக்கலைன்னா, புதிய அட்ரஸை போட்டுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு நாட்டுக்கு பயணம் செய்யவும் முடியாது. அதே போல் 100 தினார் அபராதம் செலுத்த வேண்டி வரும். உடனடியாக செக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஐடியிலையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அட்ரஸ் வேலிடேஷன் கேன்சல் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அந்த இடத்துல காட்டாது. அதே போல் ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொன்னது தான் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் உடனடியாக தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டாக வந்து சோதனை செய்கிறதுக்கு. ஏன்னா யாரெல்லாம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்க அதே அட்ரஸில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றத சோதனை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க அதுக்கான கேஸை வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட் வந்து அதுக்குரிய தீர்ப்பை வழங்கிடுச்சுன்னா உடனடியாக களத்தில் இறங்கிடுவாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் ஒவ்வொரு வீட வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அட்ரஸ் வேலிடேஷன் சரியாக இருக்குதா, அதே இடத்துல அதே நபர் இருக்கிறாங்களா, இல்லை ஃபோர்ஜரி பண்ணி ஃபேக்கான அட்ரஸ் வச்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுடைய மொபைல் ஐடிகளை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதோ ஷோய்க் பகுதிகளை அழகுபடுத்தும் முயற்சிகள் பலருமே வந்து பார்த்திங்கன்னா பேரீச்சை மரங்களை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 2வது ரிங் சாலை முதல் கொண்டு பல வீதிகள் தற்போது பேரீச்சை மரங்களால் நிறைந்து காணப்படுகின்றது. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே போல் கொஞ்சம் நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களையும் இடைக்கிட நட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சமாவது நிழலாவது இருக்கும். அதே போல் ஹை ஸ்பீட் சேஸ், அதாவது சேஸ் பண்ணி திரட்டி போய் பிடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப வேகமாக விரட்டி போய் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த துரத்தி பிடிச்சதில் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் மற்றும் சில ஆயுதங்களும் இருந்தது தெரிய வந்திருக்குது. 16,209 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 402 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து 5ஆம் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் அதிகமானோர் போதைப்பொருள் பாவனையில் இருந்தவங்க, போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் எக்காமா இல்லாமல் இருந்தவங்க, குடியுரிமை சட்டத்தை மீறினவங்க, அதே மாதிரி முக்கியமாக பணிச்சட்டத்தை மீறியவர்கள், இப்படி பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குடியுரிமை சட்டத்தை மீறியவர்கள் என்று பார்க்கும்போது அக்காமா இல்லாமல் வேலை பார்த்தவர்களும் அதுக்குள்ளே வருவாங்க. அதே போல் பணிச்சட்டத்தை மீறியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் காதிம்லேயோ ஷூன்லேயோ வேறு வேறு இடங்களில் தன்னுடைய ஸ்பான்சருக்கு கீழே இல்லாமல் வேறு இடங்களில் வேலை பார்த்தவங்க நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் 500 தினார், 1000 தினார், ஏன் சிலர் 2000 தினார் வரைக்கும் கொடுத்து அக்காமா அடிக்கிறீங்க. கடைசியில் பிடிப்பட்டா ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க குவைத்துக்கு. மாசலாமா தான். தயவு செய்து கவனம். அதே போல் ஹவாலி பகுதிகளில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது அப்பார்ட்மெண்ட் ஒன்றில். உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒருத்தர் காயமடைந்ததாகவும் உடனடியாக மருத்துவ பரிசோதனைகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவும் வந்து எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவரும் ஷேர் பண்ணியிருந்தார். தயவு செய்து ரொம்ப கவனம். பார்த்தீங்க தானே, இப்போ ரீசெண்டாக கூட சால்மியாவில் ஒருத்தர் மாடியிலேருந்து குதித்து உயிரிழந்தார் தீ பற்றிட்டு இருந்ததால். அதே போல் மரணங்கள் மெங்காஃப்லையும் ஏற்பட்டது. அப்பார்ட்மெண்ட்களில் வாழக்கூடிய உறவுகள் தயவு செய்து கவனம். உங்களுடைய ஒரு சிறிய மிஸ்டேக்கால் பலருடைய உயிர்கள் பறி போகும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க. හවලි බ්ලොක් 7 වල මේ බිල්ඩින් එකේ ගින්නක් ඇතිලා මේ බිල්ඩින් එක හොටෙල් එකක් කියලා තමයි කියන්නේ. මම දැක්කේ පස්සේ මෙතන මේ බිල්ඩින් එකේ දැන් මතාෆින් ඇවිල්ලා මේ ගින්න නිමලා ඒ ගින්න සාමාන්‍ය තව ගින්න ගන්නවා. අර ඇවිල්ලා ටික ගිනි ගන්නවා. මේ ෆයර් ෆෝස් එකෙන් ඇවිල්ලා තියෙන්නේ. මේ බිල්ඩින් එක තමයි ගිනි ගන්නේ. තාෆින් ඇවිල්ලා තින්න මම දැන් මේ රස්නේ ටිකක් වැඩි. ඒකයි. එතන ගිනි ගන්නවා.
ඇන්ට ගින්න ටික පාලනය දුම එනවා මේකේ. கண்ட கண்ட இடத்துல முத்தப்பாவை போட்டு சாவடிக்கிறானுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டுநர்களுடைய வாகன சாரதிகளுடைய மனநிலைமை இருக்கும். திடீர்னு இன்றைக்கி தான் போகணும், அதில் எதுவுமே இல்லை, நேற்று போகும்போது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இது வந்து சபஹா சாலிம் பிட்வீன் பிளாக் 8 மற்றும் 11 அந்த தவ்வாரில் பார்த்தீங்கன்னா 303 நம்பர் ரோடு தவ்வாரில் புதுசாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னென்னா, நடைபாதைக்காகத்தான் இது போட்டிருக்காங்க அப்படின்னா நடைபாதை எங்கேயோ இருக்குது, அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர், இதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். நடைபாதை எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? வாகனங்கள் வந்து அப்படியே வேகமாக வரும்போது இது வந்து இந்த கேர்வில் வந்து இப்போ பாருங்கள் இந்த வாகனம் எப்படி போகுதுன்னு, கேர்வில் வந்து அவங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் வேகமாக வரும்போது வாகனம் சடனாக பிரேக் பண்ண முடியாதால் வாகனம் நிறையவே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரியே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ. سعد الله مساكم يا متابعين، يعطيكم العافية. ما نخلص من الأغلاط المتكررة عندنا في جميع مناطقنا في دولة الكويت، ونلاحظ هذه الملاحظة ونرسلها للجهات المعنية بهذا الأمر. أنا أبي من اللي أفتح حط مطبة بالكوع، من اللي أفتح حط مطبة بالكوع عشان حضرة جناب الأخ أو اللي قدام ينزلون من هالصعدات. أصلا هذه الصعدات كلها غلط، صعدة هناك ينزلون منها، هذه غلط. كل واحد فاتح له على رصيف يكسر مال العام ويسوون مطبة عشان فلان بينزل أو الناس تنزل من هناك، هذا غلط. على الكوع في أحد يسوي نزل على الكوع؟ هذا شارع سالك، شلون أحط مطبة هني؟ مطبة قبل الدوار حق تخفف على الدوار، ما قلنا شيء. هني مطبة ليش؟ عشان فلان بينزل أو الناس تنزل من هذا الكوع. هذه النزلة شوفوها ما يصير يحطونها بالكوع، غلط. سواء حطينا مطبة ولا ما حطينا مطبة، كل الصعدات قاعد يكسرونها بالشوارع العامة. شارع عام الناس تيجي تكسر، سواء محلات سواء بيوت. الخطأ واللي ساعد على الخطأ اللي يسوي من ورا طلبهم يحط مطبة بهذا الشكل. أي مهندس صلت الرسالة حق الجهة المعنية اللي حطت هالمطبة. نعم فعلا أخطاء متكررة، ما نخلص، حار برد ماكو فايدة. يسمعون كلام شخص حطوا له مطبة. أنت مسوي خطأ، أنت مسوي صعدة، ليش؟ بالكوع أكو حد يسوي صعدة بالكوع؟